புடலங்காய் ஃப்ரை புடலங்காய் எக்கு போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நான் வந்து புடலங்காய் நல்லா கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு குட்டி டிப்ஸு, புடலங்காயில் லைட்டாக இப்படி மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு இப்படி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணி இல்லை, பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. புடலங்காயில் இப்போ எவ்வளோ தண்ணி வரும் செக் பண்ணி காட்டுற பாருங்கள். நார்மலாக இருக்கா கிண்ணியில் புடலங்காய்? இப்போ இதை ஊற போடுங்களேன் ஒரு 10 நிமிஷம், உப்பையும் மஞ்சத்துலேயும். அவ்வளோ தண்ணி வரும். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. என் கிண்ணியில் அடியில் வரைக்கும் காய கூட அள்ளி காட்டுறேன். கிண்ணி நார்மல் கிண்ணி பாருங்கள், தண்ணி கிண்ணி எதுவுமே இல்லை. இப்போ இந்த புடலங்காயை உப்பு மஞ்சத்தூள் போட்டு இப்படி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம் வாங்க. வெங்காயம் தட்டிலையும் ஓடிடுங்க பாருங்கள். அப்படியே அந்த தண்ணி பூரா ஒழிஞ்சிடும். நம்ம ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், டக்குன்னு புடலங்காய் வெந்துடும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க புடலங்காய் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இருங்க, நான் நல்லா புளிஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் தான் நம்ம புடலங்காய் அரிஞ்சு வச்சோம் பாருங்க. 10 நிமிஷம் தான். பாருங்கள் இவ்வளோ தண்ணி பாருங்கள். புடலங்காயில் பெருங்கிண்ணியில் தான் நம்ம புடலங்காய் உப்பு மஞ்சள் போட்டோம். இவ்வளோ தண்ணி இது வேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், கையில் தொட்டு பார்த்தாவே தெரியும் எனக்கு புடலங்காய் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ 10 நிமிஷம் அந்த புடலங்காய் ரெடி ஆயிரும். காஞ்சிருச்சு. இப்போ நம்ம புடலங்காய் முட்டை போட்டு வறுக்கிறது தான் பார்க்க போகிறோம். கடுகு, கடலைப்பருப்பு இப்போ நல்லா பொன்னூறாக வணங்கிடுச்சு. இப்போ புடலங்காய் போட போகிறேன். நீங்கள் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அந்த ஹார்டே இல்லை. நீங்கள் வேணாங்க புடலங்காய் அரிஞ்சு மஞ்சள் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு பாருங்கள், அதில் இருக்கிற அவ்வளோ தண்ணியும் வந்துடும். இப்போ லைட்டாக தான் தண்ணி அந்த ஈரத்துலேயே புடலங்காய் வந்துடும். ஆனால் நான் கொஞ்சோண்டு லைட்டாக தான் தண்ணி எடுத்துக்கிறேன் புடலங்காய் ஃப்ரைக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது புடலங்காயில் முட்டை போட்டு வறுத்தா. இங்கே புடலங்காய்க்கு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா புடலங்காய் நான் கொஞ்சோண்டு மிளகு தூள் சேர்க்குறேன். புடலங்காய் முட்டை போட்டு நல்லா காரத்துக்காக, வேறு எந்த பொடியும் ஆட் பண்ணல, கொஞ்சோண்டு மிளகுத்தூள் மட்டும். ஃப்ரை பண்ணிவிட்டேன். எக் போட்டு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம், சாப்பாடு போட்டு இது கிளறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் புடலங்காய் டக்குன்னு வந்துச்சு. நான் தண்ணி ஆட் பண்ணேன், 1/2 கிளாஸ் ஆட் பண்ணேன். ஆனால் அந்த தண்ணியிலேருந்து இதுதானே கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் புடலங்காய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.